வெல்கம் பேக் டு அஜியாஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு வந்து சாய்ராபோட அடுத்த 5 எபிசோட் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன எபிசோடில் வந்து இஷான் வந்து டாக்டர் நயனிகா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க. தென் அவங்கள எப்படியும் அவங்களோட பழைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே இஷான் வந்து அவனோட பாஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணுவான். பட் நயனிகா வந்து என்னை பற்றி எதுவும் கேட்காதுன்னு தான் சொல்லுவாங்க. தென் ப்ரெஸ் எல்லாம் அந்த ஃபோட்டோ எடுத்து எல்லா இடத்தையும் பரப்பிடுவாங்க. வீட்டில் சொல்ல மாட்டாங்க நயனிகா, ஏன்னா சொன்னால் தப்பாக எடுத்துருவாங்க அப்படின்னு. அடுத்த நாள் திரும்ப இஷான் வந்து வாங்க வெளியே போகலான்னு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணி அவங்கள திரும்ப அவங்க கூட வெளியே போகிறதுக்கு காரில் ஏறுவாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் தான் உட்காந்துருப்பாங்க. இஷான் வந்து சரி நான் அவங்களை இறக்கி விட்டுருவா அப்படின்னு கேட்டதும் அவங்க வந்து மனசு உருகி சரி ஓகே நான் வர்றேன், இதுதான் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி போவாங்க. ஒரு இடத்துக்கு அவன் கூட்டிகிட்டு போகும்போது கரெக்டாக மழை பெய்யும். மழை பெஞ்சதும் அவங்க நினைப்பாங்க ரொம்ப வருஷங்களுக்கு அடுத்தது நான் இப்போ தான் மழையில் நனையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போயம் எல்லாம் அவங்க எழுதுவாங்கல்ல, அதுலேருந்து ஒரு போயம் சொல்லுவாங்க. இஷான் வந்து அந்த போயம் வந்து பாட்டாக பாடுவான். அவங்க சொல்ல அவன் பாட்டாக பாடுவான். அப்போ வந்து நயனிகா நினைக்கிறாங்க அவங்க மேரேஜ் லைஃப்பில் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இவ போயம் எழுதுறதே பிடிக்காது. ஸோ அதை வந்து ஒழுங்காக மதிக்கவே மாட்டாங்க. அதை நினச்சி பார்க்குறாங்க. இப்போ இஷான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. இஷான் சொல்கிறான் நம்ம 2 பேரும் ரொம்ப நல்ல பேராக இருக்கோம். ஐ லவ் யூ ஃபார் திஸ் அப்படின்னு. இதுக்காக எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டதும் கை கொடுப்பான். இவங்களும் கை கொடுத்துருவாங்க. இப்போ நயனிகாவோட வீட்டில் ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நர்ஸ் கால் பண்ணுவாங்க. நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சர்ஜரி இருக்கு, மேம்க்கு நோட்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னாங்க. அவங்க வரல இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுன்னு தெரிஞ்சிடும். அப்போ இங்கே திரும்ப பரபரப்பாயிடும். என்னடா இன்றைக்கும் காணோம், ஹாஸ்பிட்டல் போகல, எங்கே போனாங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ டின்னி வருவா. டின்னி வந்து கால் பண்ணி பார்ப்பா, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி நேற்று ஊர் சுற்றிட்டு இருந்தா இன்றைக்கி எங்கே போனா அப்படின்ற மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இஷானும் நயனிகாவும் அங்கேருந்து ரிட்டன் கிளம்புவாங்க. அப்போ வந்து இஷான் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் லவ்விங்காக இருப்பாங்க இல்லை, உங்களை மாதிரி பொண்ணை வந்து யார் தான் லவ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பானா. நயனிகாவால் எதுவும் சொல்ல முடியாதுல்ல அவங்க டிவோர்ஸ்டுன்னு. ஸோ அவங்க வந்து எனக்கு என் பர்சனல் விஷயத்தை பற்றி பேசுறது பிடிக்காது, என்னை இங்கே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு. இஷான் வந்து சரி சாரி நான் இது மாதிரி பேச மாட்டேன், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ வந்தால் அந்த சின்ன இடத்துல எல்லாரும் வந்துடுவாங்க, அது பிரச்சனையாயிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போயிடுவாங்க. நயனிகா வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்காங்க. அவங்க சிஸ்டர் இன்லாவோட பசங்களை எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பையன் கேட்குறான், என்னை ஏன் கான்சர்ட் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு. உனக்கு எக்ஸாம் இருந்தனால தான் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. தென் இன்னைக்கு இஷான் டின்னருக்கு வரா, நீங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ கால் வருது. டின்னியோட கால் அட்டன் பண்ணி பேசின டின்னி. அப்போ நீங்கள் ஏன் ஹாஸ்பிட்டல் போகல அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இங்கே வந்தேன், லேட் ஆகிடுச்சு, அதனால் நான் ஹாஸ்பிட்டல் போகல, இப்போ நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு போய் சொல்லிடுவாங்க அகெயின். உடனே டின்னி வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லுவா, பாருங்க அவங்க அங்கே தான் போயிருக்காங்க, நீங்கள் எல்லாம் ஓவராக ஆடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவாள். இப்போ ரோகனோட வீடை காட்டுறாங்க. அங்கே நான் சொல்லிட்டு இருக்காங்க, நயனிகா வந்து 2 நாள் தெரிஞ்ச பையன் கூட ஊர் சுற்றிட்டு இருக்காங்க, ப்ரெஸ்ல எல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னதும் நீல் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்க, அவன் சின்ன பையன் அப்படி இப்படின்னு சொல்லி பொசசிவ் ஆகுறாங்க. இங்கே இஷான் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு நல்லா ரெடி ஆகிட்டு போகிறான். அங்கே போனது எல்லாரும் சர்ப்ரைஸாக பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்து ஃப்ளார்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேமிலியில் தான், அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் இந்திரநீல் வந்து அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. இது என்னோட ஒய்ஃப் அங்கனா அப்படின்னு சொன்னதும் இஷானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவங்களோட ஹஸ்பண்ட் எங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இங்கே வெளியே வந்துடும். நயனிகா வந்து அவங்க அம்மா அப்பா வீட்லேயும் ரொம்ப நேரம் இல்லை, 1/2 hour தான் இருந்தாங்க. அப்போ அவங்க அத்தை கேட்குறாங்க, காலையிலேருந்து எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்டதும் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு மழுப்பிட்டாங்க. இப்போ இஷான் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பிட்டு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக எல்லா விமனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஷின் கேட்குறாங்க அத்தை, நீ தான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னால எங்கே போயிருந்தேன்னு, இப்போ சொல்லு அப்படின்னு கேட்டதும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் எங்கே போயிருந்தா அப்படின்னு கேட்டதும் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பர்சனல் விஷயம் இருந்தது அதனால போனேன் அப்படின்னு. அப்போ அந்த ஸ்ரேயான் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நோண்டி கேட்குறாங்க என்ன பர்சனல் அப்படின்னு. அப்போ நயனிகாவால் சொல்லவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அவங்க கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்குன்னு பர்சனல் விஷயம் இருக்கும், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்றாங்க. நீங்கள் இதுவரை மறைச்சதில்லை, இப்போ மட்டும் ஏன் மறைக்கிறீங்கன்னு அவள் திரும்ப கேட்பா. இவங்க நான் வந்து ஸ்கூல் படிக்கல, காலேஜ் படிக்கல, நான் வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் உன்னோட பெரியவா அப்படின்னு கோவப்படுறாங்க.
ஸ்ரேயாக்கு வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இவ அவங்க கூட தான் சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாரி. ட்ரிகர் பண்ற மாரி பேசிட்டே இருப்பாங்களா. ஸோ நயனிகா வந்து சாப்பிடாம எழும்பி போயிடுவாங்க. அப்ப ரிச்சா சாப்பிட்டு போங்க ப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, இல்ல எனக்கு இப்ப சாப்பிடுற மூடே இல்ல. நான் போறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரூமுக்கு போனா இந்த இஷான் வந்து நெறைய வாட்டி கால் பண்ணியிருப்பான். எடுத்து கால் அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்க என்னன்னு. இஷான் வந்து நார்மலா தான் பேசுவான். எனக்கு உங்கள பார்க்கணும் போல இருக்கு. நாளைக்கு நம்ம எங்க வெளிய போலாம். நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி. நயனிக்கும் ஆல்ரெடி இவனால நெறைய பொய் சொல்லிட்டு இருக்காங்களா. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வேற வந்துருச்சு. இப்ப ஃபேமிலில வந்து அவங்க மேல டவுட் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இஷான் மேல கத்திடுவாங்க கோவத்துல. "நீ வந்து சும்மா கால் பண்ணாத. உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு பொண்ணு இருக்கு. இப்ப என்ன ஈஸின்னு நெனச்சுட்டு என் பின்னாடியே வந்துட்டு இருக்காத. நான் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விமன். நீ என்கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கோ" அப்படின்னு கத்துவாங்க நல்லா. "எனக்கு வந்து ஸ்பேஸ் குடு. எனக்கு சும்மாலாம் கால் பண்ணாத" அப்படின்னு அவங்க நல்லா திட்டுவாங்களா. உடனே இஷான் வந்து அவனுக்கு ஹர்ட் ஆயிடும். ஸோ ஓகே நான் இனிமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கால் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நயனிகா வந்து சாந்தமாயிடுவாங்க. அச்சச்சோ! நம்ம ஓவரா திட்டிட்டோமோன்ற மாரி. அவங்க சேட் ஆயிடுவாங்க அவங்களும். அப்புறமா இஷான் பேச மாட்டானா, "இருக்கியா? இருக்கியான்னு?" கேட்பாங்க. இருந்துட்டு சோகமாவே, "எனக்கு இனிமே கால் பண்ணாத. இனிமே என்கிட்ட பேசாத" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஃபோன வச்சுடுவாங்க. இஷானும் இனிமே இந்த சைடே வரக்கூடாது. அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவான். நெக்ஸ்ட் டே வந்து டின்னி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க, "நான் எங்க காலேஜ் ஃபெஸ்டிவலுக்கு இஷான கூப்பிடலான்னு இருக்கோம். நீங்க பேசுங்க" அப்படின்னதும், "இல்ல நான் பேச மாட்டேன். உங்களால காசு குடுக்க முடியும்னா மட்டும் நீங்க இன்வைட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்னால அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிடுவாங்க. அத போய் டின்னி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவா, "எங்க அம்மா இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதுவும் ரீசனபிள் தான். அவங்க ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஃபஷனலா தான் இருக்காங்க." அப்ப மத்த பேர் கேட்குறாங்க, "ஐயோ! அப்ப நம்ம எப்படி இஷான கூப்பிடுறது?" அப்படின்னதும் சேஷு சொல்றான், "நம்ம வந்து மணி கலெக்ட் பண்ணுவோம். இத நம்ம அவங்ககிட்ட கோட் பண்ணுவோம். அவங்க அக்செப்ட் பண்ணா வரட்டும், இல்லன்னா விட்டுறலாம்" அப்படின்ற மாரி. தென் இஷானுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணா டின்னியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். அதனால எல்லாரும் சரி அவங்களோட ஹோட்டலுக்கு நம்ம போலாம். நம்மள பார்த்தா அவங்க வருவாங்க. நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இஷான் வந்து 2 நாள் கழிச்சு வேண்டியதா இருந்தது. இன்னைக்கே போறதுக்கு அவங்க மேனேஜர் கிட்ட சொல்லி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. தென் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்து நயனிகாவுக்கு வந்து நேத்து ரொம்ப திட்டிட்டோமே! பாவம் இஷான் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஒர்க்கு கூட ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணாம இருக்காங்க. தென் அவங்களோட சீஃப் கிட்ட போய் லீவ் கேட்டுர்றாங்க. சீஃப் வந்து நீங்க லீவே எடுக்க மாட்டீங்க. இப்ப என்ன அதிசயமா லீவ் எடுக்குறீங்கன்னுலாம் கேட்குறாங்க. தென் இவங்க வந்து ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. போயிட்டு ரூம் சர்வீஸ் கூட போயிட்டு நின்றுவாங்க. நின்னுட்டு சர்ப்ரைஸா அவன் பார்ப்பான். பார்த்துட்டு "என்ன? எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னதும், "நான் வரக்கூடாதா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் அப்படியெல்லாம் சொல்லல. ஏன் வந்தீங்கன்னு தான் கேட்டேன்." நயனிகா சொல்றாங்க, "என்னன்னு தெரியல. ஆனா என்னால அங்க இருக்க முடியல. ரொம்ப ஹார்டா பேசிட்டேன்றனால நான் வந்துட்டேன். எனக்கு தெரியாமலே நான் இங்க வந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இஷானுக்கு வந்து சாந்தமாயிட்டான் அவனும். 2 பேரும் பேசி நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி பேசுவாங்க. நோனிகா வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொன்னதும், இஷான் வந்து ஊட்டி விடுவான். "இனிமே நான் ஊட்டி விடுவேன் உங்கள மீட் பண்ணும்போதெல்லாம்." நோனிகா சொல்றாங்க, "நம்ம எப்ப மீட் பண்ணுவோம்?" அப்படின்னு. ஏக்கத்தோட கேட்குறாங்க, அவங்க எப்ப பார்ப்போம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் நார்மல் ஆகுது. இப்பதான் திரும்ப ஒரு ட்விஸ்ட். டின்னி வந்து இஷான பார்க்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோட்டல் வந்திருப்பாங்க. ஹோட்டல்ல வந்து ரிசப்ஷன்ல கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணதும் இவங்க வாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணத காட்டிட்டு மேல போயிடுவாங்க ரூமுக்கு. இஷானோட டோர் பெல் அடிக்கும். பார்த்தா டின்னி வந்திருப்பா. டின்னிய உள்ள இன்வைட் பண்ணிடுவான் இஷான். பார்த்தா நொயினிகா உள்ள இருக்கிறத பார்த்து டின்னிக்கு செம கோவம் ஆகும். "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுருவா. இங்க வேற இஷான் வந்து மறைக்கணும்னு அவன் அவசியம் இல்லைல்ல. அவன் வந்து டாக்டர்ன்னு ஏதோ சொல்லாம நொயினிகா, நொயினிகான்னு சொல்லுவான். அது இன்னும் டின்னிக்கு வந்து கோவமாயிடும். "ஏன் மரியாதை இல்லாம பேசுறாங்க?" அப்படின்னு. இஷான் வந்து "சாப்பிடலாம் வாங்க எல்லாரும்" அப்படின்னதும், "இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம். அப்ப லைட்டா வச்சு சாப்பிடுங்க. சூப் சொல்றேன்" அப்படின்னாங்க. உடனே நயனிகா "நான் போறேன்" அப்படின்னதும், டினி வந்து "நீங்க எதுக்கு போறீங்க? நாங்க வரலன்னா சாப்பிட்டுட்டு தானே இருந்திருப்பீங்க. போய் சாப்பிடுங்க போங்க" அப்படின்றா. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் "நாங்க போறோம் நீங்க சாப்பிடுங்க." உடனே நயனிகா "நீங்க இருக்கிறனால நான் சாப்பிடாம போல. எனக்கு வேலை இருக்கு. அதனால நான் போறேன்னு" போயிடுவாங்க. டினி வந்து காலேஜ் ப்ரோக்ராம பத்தி சொல்லுவாளா, உடனே இஷான் வந்து "ஓகே நான் வர்றேன்" அப்படின்னு ஃபுல்லா கேட்காமலே சொல்லிடுவாங்க. உடனே டின்னி "நீங்க எதுக்கு சீக்கிரமா ஒத்துக்கிட்டீங்க? எதுக்காக?" அப்படின்னு கேட்பாளா. "நாங்க வந்து இப்ப காலேஜ்க்கெல்லாம் அப்பப்போ போறது தான். எல்லாருக்கும் பண்றோம். அதனால தான் சொன்னேன். நத்திங் பர்சனல்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளிய வந்ததுக்கு அடுத்தது தான் டின்னியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அவங்க வந்து அமெரிக்கால எல்லாம் இருந்தாங்க. ஸோ அமெரிக்கால இது மாரி எல்லாம் மரியாதை குடுக்க மாட்டாங்கல்ல. "நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற?" அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்து தான் டின்னிக்கு வந்து ஆமால்லன்னு சொல்லிட்டு அவ ஜாலியாவா.
தென் நைனிகா வந்து வீட்டுக்கு வருவாங்க. எல்லாரும் "ஏன் லேட்டா வந்திருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. "இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் டிராஃபிக்" அப்படின்னு சொல்லி சமாளிச்சுடுவாங்க. அப்ப கரெக்ட்டா இஷான் கால் பண்ணிட்டே இருப்பான். திரும்ப திரும்ப பண்ணனால வீட்ல எல்லாரும் அட்டெண்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னதும், அவங்க காதுல வைப்பாங்க. இஷான் வந்து "நான் கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா?" அப்படி இப்படின்னு பேசுவான். இவங்க ம், ம், ம் மட்டும் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. தென் ஃபோன வச்சதுக்கு அடுத்தது ஸ்ரேயா வந்து, "பேஷண்ட் கிட்ட பேசுற மாரி இல்லையே! ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாரி இருக்கு." அப்படின்னு ஒரு மாரி டவுட்ல கேட்பாங்க. நானிகா சொல்றாங்க, "அவங்க பேஷண்ட்டும் எனக்கு பர்சனலா தெரிஞ்சவங்களும். நான் எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் என்ன கொஸ்டின் பண்ற?" அப்படின்னு கேட்பாங்க. இப்ப சடனா நயனிகா வந்து ஓவர் ரியாக்ட் பண்றாங்களா, உடனே மாமியார் கேட்குறாங்க, "நீ வந்து எப்பவும் நாங்க சொல்றத கேட்டுட்டு தானே இருப்ப. இப்ப என்ன அதிசயமா எங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க?" சம்திங் ராங்ன்ற மாரி எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இத கன்டின்யூ பண்ணவா? இல்ல வேண்டாமான்னும் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.